சிஎம் சாருக்கும் மற்றும் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போயிட்டுருந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிலையும் ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல இருந்து எங்கே அதிகமாக வேக்கண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் பணம் கொடுத்து பதிவு பண்ணி சீனியாரிட்டியை புதுப்பித்து வேலை வாங்கினாங்க. அப்போ சில மாவட்டங்களில் இருக்கிற சின்ன வயசுக்கெல்லாம் கிடைக்காம அங்கேருந்து வயசானவங்க வந்து இங்கே பதிவு பண்ணி வேலை வாங்கினாங்க. அதுவில் கடலூர் மாவட்டமும் ஒன்று. அந்த அதிகாரிகளும் பணம் வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 1:5ன்னு கூப்பிடுவாங்க. அதில் கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும், கொஞ்சம் பேருக்கு நின்று போயிடும். சில டைமில் இடம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தினது தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து நின்று போனது தான் 2009. அப்போ இருக்கிற அதிகாரிகளையும் அதை என்ன செய்யணும்னு பார்க்காம விட்டுட்டாங்க. அதை கலெக்டர் ஐயா பார்த்துருக்கணும், அதையும் பார்க்கல. உடனே ஸ்டேட் சீனியாரிட்டி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு சில மாவட்டத்திலலாம் நைட்டோட நைட்டாக கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெட்டு வரப்போகுதுன்ற எந்த அறிவிப்புமே இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு 12ல் அறிவித்தாங்க. அந்த 12க்கு முன்னாடி உள்ளவங்கள எதையாவது ஒன்று செய்யணுன்ற எந்த அதிகாரியும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இதுக்கு அரசு தான் முழு பொறுப்பும் காரணம். ஒவ்வொரு அரசும் மாறி மாறி பண்ணதில் எவ்வளோ பேர் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதை பற்றி ஒரு முயற்சி யாரும் இது வரைக்கும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா டெட்டு, அப்புறம் பாஸு, வெயிட்டேஜு, நியமன தேர்வு, இப்படி எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லோரும் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஏதோ அவங்கவுங்க தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு இவங்கள வச்சு 110 மார்க் வாங்கினவங்க வெளியே தான் இருக்காங்க. ஆனால் 92 வாங்கினவங்க உள்ளே இருக்காங்க. எல்லா டீச்சர்ஸும் ஒன்று சேராமல் நாங்கள் 17ல் முடிச்சிட்டோம் எங்களுக்கு தாங்க, 13ல் முடிச்சிட்டோம் எங்களுக்கு தாங்க, சீனியாரிட்டியில் தாங்க, இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசுறதுனால யாருக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இவங்க பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டாய்லெட் சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா, பிள்ளைங்க எவ்வளோ சேர்க்கணும். ஆனால் மெட்ரிகுலேஷனை கொஞ்சமாவது குறைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை சேர்த்துட்டு நம்ம பிள்ளைங்கள டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு நார்மல் சேலரி போட்டால் கூட அதில் கொடுக்கலாம். இந்த வீடு தேடி கல்வியில் கொஞ்சம் பர்மனெண்ட் ஆகிட்டாங்க, இதில் கொஞ்சம் பர்மனெண்ட்டு எல்லாம் இப்படி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு உள்ள சலுகை தான் தருவாங்களே தவிர வெளியிலேருந்து பிள்ளைங்களை கொஞ்சமாவது எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி மூலயமா எதையாவது செய்வோம் அப்படின்லாம் யாருக்குமே அந்த இது பொறுப்பு இல்லை. எவ்வளோ தான் மக்கள் போராடினாலும் கேட்டாலும் டீச்சர்ஸ்க்கு மட்டும் டீச்சர் வேலையே வேணான்ற அளவுக்கு வந்துட்டாங்க எவ்வளோ பேர். ஆனால் இன்னமும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. எவ்வளோ இளைய தலைமுறைகள்லாம் ரொம்ப வீணாக போயிட்டுருக்காங்க. இனிமேல் என்ன கிடைக்க போதா, ஏன் புலம்பிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸும் ஒன்று சேர்ந்து இதை ஒரு கரெக்டான முறையில் 50% எம்ப்ளாய்மெண்ட்டு மூலயமா இப்படி பிரித்து ஏதாவது ஒரு அணுகுமுறையை அணுகுனா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அது எல்லா டீச்சர்ஸும் ஒன்று சேரணும். அது மாதிரி சேர்ந்தால் ஒரு வாய்ப்பு நல்ல முறையில் கிடைக்கும். சேலரியும் அதிகமாக்கி யாருக்கும் எட்டாக்கனி ஆக்கி இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறத ஒரு நார்மல் சேலரியை போட்டு எல்லாருக்கும் வேலை கொடுத்தா சௌரியமாக இருக்கும்.